அஸ்மத்குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும், இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ருது மீன பங்குனி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23 மார்ச் 2024 காலை 9:10 வரைக்கும் வளர்பிறை திரையோதசி. பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்கு. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சூலநாம யோகம், தைத்துல கரணம், அகசு நாழிகை 30:05, யாஜ்யம் நாழிகை 21:50. இன்றைய சார்த திதி பங்குனி மாதம் வளர்பிறை சதுர்தசி, நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மீனலக்ன இருப்பு 3 நாழிகை 1 வினாடி. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷ ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில செவ்வாய் சுக்கிரன் சனி, மீன ராசியில சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டியது, பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் ஒரு நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லாப முன்னேற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன காரியங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம். எல்லா வகையிலுமே இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் உண்டாகும்.
பல வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தைரியமா தன்னம்பிக்கையா உங்களால் இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் தொடங்கலாம். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் ஒரு தெளிவான முடிவு உங்களால் இன்னைக்கு எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தாமத போக்கு விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துறோம். அப்ப தொழில்ல ஒரு தெளிவான முடிவு உங்களால எடுக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பல வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி, ஜெயம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். எல்லா விதத்திலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத சஞ்சல நிலை, அதெல்லாம் சரியாயிடும். ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துளாராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் என்று கிடைக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை, தாமதம் நீங்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தோம்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா
அற்புதமா அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். அது மாதிரி முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு. எந்த விதத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி என்பர்கள், இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும்னா யோசனை பண்ணி சில காரியங்களை செய்யறது உங்களுக்கு இன்றைக்கு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள சில நேரங்கள்ல சில சஞ்சலங்கள் உண்டாகும். விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி என்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலைகள் விலகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மங்கள காரியங்கள் எல்லாம் உங்க மனம் போல இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவா இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாம தெளிவா முடிவெடுக்க முடியும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணிட்டு எல்லா வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால இன்னைக்கு எடுக்க முடியும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தேக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மை கீர்த்தி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும்
மங்காத செல்வத்தையும் ஒளியையும் தரட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலில் பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்முடைய ஃபேஸ்புக்கில் ஜாதகம் சாதகமே அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை அதில் நீங்கள் பதிவிடலாம். ஒரே ஒரு கேள்விக்கு அதில் நாம் பதிலளிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி.